லாஸ்ட் இயர் இந்த டைமுக்குலாம் ட்வின் பேபின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். ஃபாரின்லேயும் ஜாப் கிடச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் கால் வருது March 1 தான். ஆனால் 28 மார்னிங்கே இப்படி ஆகிடுச்சு. நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் ப்ரைவேட் கம்பெனியில் தான். என்னை ட்ரெயின் ஏற்றி விட்டு அவர் பைக்கில் வந்தார். ஆல்மோஸ்ட் கிளாம்பாக்கம் வந்துட்டார். நான் கேப் ஏறிட்டு கால் பண்ணேன். வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டு கால் பண்ணு அப்படின்னாரு. அப்போ அவர் கிளாம்பாக்கம் வந்துட்டார். அப்புறம் ஒரு எப்படி இருக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு கால் வந்துச்சு. நான் அங்கேருந்து வந்துட்டேன். வேளச்சேரியில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்புறம் SRMல சேர்த்து ஒரு 4 days வெயிட் பண்ணோம். ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டே பிரைன் டெட் தான். நம்ம ஓரளவுக்கு பிளட் ஃப்ளோ ஸ்டாப் ஆனிச்சுன்னா ஆப்ரேஷன் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா சான்ஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. நாங்கள் அதுக்கு மீறியும் 4 days வச்சுருந்தோம். அப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இத்தனைக்கும் நாங்கள் லவ் வித் இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான். அப்புறம் நான் அப்போ 8 months ஃபர்ஸ்ட் பேபி தான். ட்வின்ஸ் லாஸ்ட் இயர் இந்த டைமுக்குலாம் ட்வின் பேபின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். ஃபாரின்லேயும் ஜாப் கிடச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் கால் வருது March 1 தான். ஆனால் 28 மார்னிங்கே இப்படி ஆகிடுச்சு. சென்னையில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். என்னை சின்ன சேலமில் ட்ரெயின் ஏற்றி விட்டு அவர் பைக்கில் வந்தார். இதில் மிஸ்டேக்ஸ் என்னென்னா அவர் ஹெல்மெட் போடலை. இங்கே வந்துட்டு என்கிட்ட கால் பேசிட்டு நான் ட்ரெயின் விட்டு இறங்கிட்டேன் ப்ரெக்னன்சி. சரி, அந்த பதட்டத்திலே எடுத்திருக்காரு ஹெல்மெட் போடாத. நான் கேப் ஏறிட்டேன், மெதுவாக தான் வரேன்னாரு. ஆனால் ஆயிடுச்சு. நான் போயிட்டு அங்கே ஏதாவது பண்ணிடுவனோ வேலை செஞ்சிருவனோ அந்த ஒரு பதட்டத்திலே வேகனாக வந்திருக்காரு. என்கிட்ட பேசிட்டு ஒரு ஹெல்மெட் போடலை. அந்த இன்சிடெண்ட் அப்போ தான் நடந்திருக்கு. 8 months ஸ்டார்டிங். இப்போது விரோ சர்டிஃபிகேட்காக அப்ளை பண்ணியிருந்தேன். எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதனால் சார்கிட்ட தான் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அவர் மூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு.